இன்னைக்கு லஞ்சுக்கு கராச்சி கடாய் சிக்கன், அதுக்கப்புறமா சில்லி ஆயில் எக் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1.5 கிலோ கோழியை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸுக்கு முட்டை, கேரட், கேபேஜையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு எண்ணெய் நிறைய செலவாகும். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை போட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கூட கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகி கலர் மாற ஆரம்பிக்கும். பொதுவாக சிக்கன் கிரேவி பண்ணும்போது அது ஒரு மாதிரி சக்கையாக நாறு நாராக இருக்கும். அதுவே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் டெண்டராகவும் இருக்கும், ஜூஸியாகவே இருக்கும், காரம் நல்லா ஊறியும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சிக்கன் நல்லா கலர் மாறின உடனேயே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 7 தக்காளி, 8 பச்சை மிளகாவை இதோட போட்டுக்கோங்க. தக்காளியும் சிக்கனும் வேகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. இந்த கிரேவிக்கு பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் தான் காரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சில்லி பவுடர் அவ்வளோவா தேவைப்படாது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும், தண்ணியும் விட்டுருக்கும். இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் திறந்து வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இப்போது 4 காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் சாப் பண்ண கார்லிக், அப்புறமா பெரிய வெங்காயம் சாப் பண்ணது அதையும் நல்லா போட்டுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி ஆயில் செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். சிக்கனும் நல்லா வெந்துடும். இந்த சமயத்தில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2 டீஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கலருக்காக போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கராச்சி கடாய் சிக்கன் ரெடி. கொத்தமல்லி தழையை போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சப்பாத்திக்கும் பர்ஃபெக்டான சைட் டிஷ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில்லி ஆயில் எக் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் செய்யறதுக்கு நம்ம நிறைய ஆயில் யூஸ் பண்ணணும். அந்த ஆயிலை வச்சு தான் இந்த ஃப்ரைட் ரைஸை நம்ம பண்ண போகிறோம். என்னது அதே ஆயிலாக நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு பேனில் சில்லி ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 4 காஞ்ச மிளகா, சின்னதாக பொடியாக நறுக்கின பூண்டு, அப்புறமா 4 முட்டையை உப்பு போட்டு நல்லா அடித்து அதையும் இந்த பேனில் ஊற்றிக்கோங்க. பொடி மாஸை நல்லா கிளறி விடுங்க. முட்டை பொடி மாஸ் ரெடி ஆன உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் திருப்பவும் கொஞ்சம் சில்லி ஆயிலை ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க கேரட், கேபேஜ், உங்கள்கிட்ட எந்த காய்கறி வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சாதத்தை வெடித்து உப்பு போட்டு வெடித்து ஆற வச்சுருக்கேன். அதனால் சாப்பாட்டுக்கு உப்பு தேவையில்லை. காய்கறிக்கு உப்பு போட்டு நல்லா காய்கறி வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. காய்கறி வெந்த உடனேயே தனியாக எடுத்து வச்சுருக்க இந்த முட்டை பொடி மாசையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா ஆற வச்சுருக்க சாதத்தையும் இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோயா சாஸ் அதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறினீங்கன்னா சில்லி ஆயில் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.